வந்துட்டேன்டா ஷேடோ வாய்ஸ் யார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். என்ன இந்த சேனலில் வந்திருக்கு எங்கம்மா நெய்பர் மச்சான் அப்படின்றப்போ அதுக்கு இப்போ எப்படி ஆன்சர் கொடுக்குறேன்னு மட்டும் கவனிங்க. நம்ம டிகே மைமக்களே சேனல் இருக்குல்ல, அதில் 2K வர இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அது மட்டும் வரட்டும், அடுத்த நாள் கண்டிப்பாக நெய்பர் மச்சான் தான் மக்களே. இது மினி எஃப்எஃப் தான், 10 எபிசோடில் முடிக்கலாம். டெய்லியும் வீடியோ வரணும், கடவுளை வேண்டிக்கோங்க. இப்போ வெற்றிக்குரிய போட்டு சீக்கிரமாக இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ டேங்டா பாட்டப்பில் அப்படி குளிச்சிட்ருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். யாருக்கிட்ட எந்த திட்டம் வாங்கக்கூடாது, முக்கியமாக ஷேகிங்னு யாருமே பண்ணக்கூடாது. அழகான பையனை யாரும் ஷேகிங் பண்ண மாட்டாங்க. ஜெக்கு நீயா இப்போ இதுக்காண்டி வந்தா? நான் காலேஜ் போகணும். ஏன் நான் வரக்கூடாதா? மற்ற நேரத்துலலாம் எப்போ வருவேன்னு கேட்டுட்ருப்ப. இப்போ வந்திருக்கேன், ஏற்றுக்க மாட்டியா? ஐயோ அப்படி இல்லை, லேட் ஆச்சுன்னா அப்புறம் தப்பாக போயிடும். நான் எப்போ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அப்போ வர, எப்போ வான்னு சொல்கிறேனோ அப்போ வர்றதுக்கு உண்மையாகவே லேட் ஆகுறா. அது யார் தப்பு? எதிர்பார்க்கறது எப்பவும் சீக்கிரம் கிடச்சா அதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. லேட்டாக கிடைக்கிறப்போ அதோட வேல்யூ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கள் பாரு பக்கத்தில் வராதா? எங்கள் பாரு கையில் அங்கே கொண்டு போகக்கூடாது. வேணா ப்ளீஸ். ஆனால் ஜேகே வராதா? அங்கே ஜேகே தான் அந்த பாட்டிலில் தண்ணி எடுத்து அப்படியே அவங்களோட ஃபேஸில் அப்படி லீக் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுற? வேணாம் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா. அப்புறம் உன் மேலே இருக்கிற லவ் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது தெரியுமா? எனக்கு தான் தெரியுமே, ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா. எப்படி தெரியும்? எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்றத நீ அவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிற. இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? நியாயம் அநியாயம்லாம் எனக்கு இப்போ கிளாஸ் எடுக்காதா? வேறு கிளாஸ் எடுக்க ரெடியாகலாமா? நான் தான் சொன்னேன்ல வேணாம். ஜேகே இப்போ அப்படி அவங்க கிஸ் பண்ணுறதுக்காண்டி வரான். டேய் டேங் எறும்பு மாடு, இன்னைக்கு காலேஜ் இருக்குடா. ஐயோ ஏன்டா டேங் இப்படி இருக்கு? நீ காலையிலே ஜேகே கூட உனக்கு ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம், பொத்திட்டு காலேஜ் போடா அப்படின்னு சொல்லி டேங்க குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே தான் இறங்குறான். என்னடா? அம்மா சாரி, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். ரெஸ்ட் ரூமில் எவனாச்சும் தூங்குவானா? நான் தூங்குவேன். சும்மா ஓவராக எனக்கு கத்திட்டே இருக்காது. நான் போகிறேன் இப்போ. டேய் சாப்பாடுறா, சாப்பாடு எடுத்துகிட்டு போ. உன் சாப்பாடு எனக்கு எதுக்கு? இனிமேல் உன் சாப்பாடு மேலே கையை வச்சா என்ன என்னன்னு கேளு. டேங் பைக்கை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். ஹேய் பேபி பாய், எதுக்காண்டி நீ இவ்வளோ கோவத்தோட வண்டி ஓட்டிகிட்ருக்க? வந்துட்டியா? என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? கோவத்தோட வண்டி ஓட்டதா? அது ஆபத்து. போ, இதுக்கு நான் செத்தே போயிடுவேன். செத்தாலும் அவங்கள தான் நான் வருவேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஜேகே இந்த வியூ உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்ல. டெய்லியும் இதை தானே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் புதுசுலையே. ஆமாம், ஏன் இன்னைக்கு நீ என்னை ஹக் பண்ணாமல் வர? உன்னோட வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜேகே இப்போ அப்படியே பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். அதனால் நான் டெய்லியும் எங்கள் அம்மா கிட்ட திட்டாக வாங்கிட்டுருக்கேன் தெரியுமா? அது கேட்குற நல்லா இருக்கா? உங்கள் அம்மா கிட்ட நல்லா பாவமாக விட மூஞ்சி வச்சு நிற்கிறா. ஏன் சொல்ல மாட்டா? திட்டு வாங்குறது நான் தானே. இவங்க வந்து ஒரு ஹூடி டைப்பில் நல்லா சாண்டில் கலரில் போட்டிருப்பான். ஸோ ஜேகே வந்து அந்த ஹூடிக்குள்ளே அப்படியே கை விடுறான். ஏ ஜேகே என்ன பண்ணுற? தயவுசெய்து கையாடா, நான் வண்டி ஓட்டணும்டா ப்ளீஸ். நீ தானே சாகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன், அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுவியா? இப்படி என் கனவுலையும் இமேஜினேஷன்லேயும் வந்து சாவடிக்கிறடா நீ. ஜேகே தயவுசெய்து கையை மேலே கொண்டு போகாதா. வேணாம் ப்ளீஸ், கையேற்றா. டேய் ப்ளீஸ், நான் வண்டி ஓட்டணும், கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ. அங்கே சொல்ல கேட்காமா
ஜேகேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஜஸ்ட் கிட்ட தான் போயிட்டுருக்கா. சரி அவங்க அப்படியே அவனோட ஒரு கை வச்சு மறைச்சிக்கிறான். ச்சே ஆ டே இமேஜினேஷன் இது, கனவு எது ரியல் எது தெரியாமல் ஏண்டா நீ அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கட்டோ, வண்டி ஓட்டுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் தான் இப்போ அப்படியே வண்டி ஓட்டிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறான். அப்பாடா ஒரு வழியாக காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். சீக்கிரமாக வந்துட்டோமா? இன்னும் யாரையும் காணோம். 2-3 பேர் மட்டும் தெரியுறாங்க. என்ன நடக்குது இந்த காலேஜில்? என்ன அந்த இடம் அவ்வளோ கூட்டமாக இருக்கு. தடி அங்கே தான் ட்ராகிங் நடக்குதா? இல்லை டேம் என்ன ஆனாலும் சரி அந்த சைடு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லி டேம் தான் அவனோட பேகை வச்சு அப்படியே அவனை மறைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு போயிட்டுருக்கான். என்னதே அங்கே ஒரு உருவம் நம்மளுக்கே தெரியாமல் போகுதே, தப்பாச்சே. ஒய் ஐயோ கூப்பிட்றாங்க, நம்மளை தான் கூப்பிட்றாங்க. சிக்கவே கூடாது, கேட்காத மாதிரியே போயிடலாம். ஓ தப்பிக்கிறானா? விட மாட்டேன்னே. ஜிம்மின் தான் இப்போ அப்படியே வேகமாக வந்து அவன் முன்னாடி அப்படியே போய் நிற்கிறான். ஏய் பார்த்துட்டாங்க. சீனியர் எப்படி இருக்கீங்க? இதுவரை நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஃபன் பண்ணுறது கரெக்டான ஆடு சிக்கியிருக்கு. ஏதோ ஃபன் பண்ணுறதுக்கா? ஐயோ சீனியர், நீங்கள் ஃபன் பண்ணுற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. அதை நான் சொல்கிறேன், பண்ணலாமா வேணாமா? சீனியர் உங்களை பார்க்குறப்போ ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராகிங் பண்ண மாட்டீங்க தானே? நல்லவனா நானா? உங்களை பார்க்குறப்பவே தெரியுது சீனியர். ஆமாம் அப்படிதான் ஊர் உலகம் சொல்லிகிட்டு இருக்குது, ஜிமின் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. தயவு செய்து சீனியர், இந்த காலேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படி தான் வருவாங்க. ஆனால் எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது சீனியர். நம்மளை பார்த்து பயப்படுறான், அந்த அளவுக்கு டம்மியாக இருக்கானே. அப்போ இவனை நம்ம கூடயே வச்சுக்கணும். சரி கவலைப்படாத, இனிமேல் இந்த ஜிமின் உன்னை நல்லா பார்த்துப்பான். நிச்சயமாவா? அப்போ என்ன ட்ராகிங் பண்ணுவீங்களா? இதே ராகிங்கா? அதெல்லாம் இல்லை, நீ இனிமேல் எனக்கு தம்பிடா. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, வேறு யாராச்சும் பண்ணா நான் என்ன பண்ணட்டும்? அப்படி என்னாச்சும் பண்ணானா நான் ஜிம்மின் அண்ணாவோட தம்பின்னு சொல்ல, ஒருத்தன் பக்கத்தில் கை வைக்க மாட்டான். அப்படியா? வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோல்டரில் அப்படியே ஜிம்மின் கையை போட்டு கூட்டு போகிறான். அங்கே சுகா அங்கே தான் நின்றுட்டுருப்பான். யார் இது? என் தம்பி. என்ன எப்படி இருக்கான் சலாம்? இல்லை சொன்னேன், என்ன புதுசாக தம்பிலாம் வரான். அதான் நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டானா, அதான் இவனை வச்சுக்கணும்னு தோணுது. பயந்தா வச்சுப்பியா? ஏன் வச்சுக்க தப்பே, நான் வச்சுப்பேன்டா, உனக்கு என்ன மூவ் பண்ணுப்போ. அங்கே ஜிமின் தான், ஏய் எல்லாம் நோட் பண்ணு, இது என் தம்பி, இவன் மேலே ஏதாச்சும் ஒரு கை பட்டுமே அப்படியே எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவேன். அப்படிதா? சின்னதாக ஒரு பெட்டை தானே போட்டோம், இவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்டாரு. உண்மையிலே நான் முட்டாளா இல்லை அவர் முட்டாளா? எப்போவும் நான் தானே இப்படி சுற்றிட்டுருப்பேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்க போதும்? இந்த 3 வருஷம் நான் நல்லபடியாக காலேஜ் முடிச்சிடணும். கடவுளே. ஏய் என்ன தனியாக புலம்பிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு? இந்த 3 வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிடணும், என்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அதுக்கு. உனக்கு தொந்தரவு என்னை தவிர வேறு யாருமே பண்ண மாட்டாங்க, கவலைப்படாத. ஒரு ஆள் தானே, சரி சமாளிப்போம். சரிங்க ஜிமின் அண்ணா, இப்படி தான் இருக்கணும், கூட்டு பாய். டேய் அண்ணா ஆக்சுவல் நல்லா இருக்குடா, நல்லா கோல்டன் கலரில். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர். தெரியுது. சுகா என்ன பண்ணுற? நீ அந்த மாதிரி கலர் அடிச்சுக்கிறியா? டேய் சுகா, நீ ஏன் இந்த மாதிரி கலர் ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு இந்த மாதிரி கலர் கோழி மாதிரி இருக்கிறது பிடிக்காது. என்ன இப்படி சொல்லிட்டாரா? அப்படிலாம் இல்லை சீனியர், கலர் வந்தால் ஒருத்தவங்களோட லுக்கை சேஞ்ச் பண்ணும். எனக்கு எந்த சேஞ்சும் தேவையில்ல, எனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ
நான் அப்படி இருந்துக்கிறேன். ஆ ஆ, என்னது அதிசயமா சிட்டிடுபோ உன்கிட்ட பேசுகிறா? ஏன் என்னாச்சா? அந்த பயபிக்கு யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசாதே, உன்கிட்ட பேசுது. என்ன சுகா, கரெக்ட் பண்ண பார்க்குறியா? சொல்கிறா. மென்டல், நான் உன்னோட ஆள், நான் எப்படி அங்கே போவேன்? நீ பண்ணாலும் பண்ணுவடா தனியா. சுகா அப்படியே தலையில் அடிச்சுட்டு அழவாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே பேனு பார்த்துட்டே இருக்காங்க. ஏய் என்ன லுக்கு சீப்பா, எல்லா கிளாஸுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே விட்டா போதுன்னு குடுன்னு ஓடி போயிடுறாங்க. சரி அப்போ நானும் கிளாஸ்க்கு போகிறேன். ஏய் என்ன நீங்கள் போகிற? ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்கணும்ல, அது பார்க்க வேணாமா? ஐய படிப்ஸா? ஆமாம், எங்கள் அம்மா நல்ல மார்க் எடுக்கலைன்னா திட்டுன்னு திட்டுவாங்க. செத்தான் தெரியாதனமா உன்னை தம்பி ஆக்கிட்டேன் போலையே. கஷ்டகாலம், பிரேக்கப் பண்ணிடலாம். என்னாச்சு? ஏய் படிப்பாளி பையெல்லாம் எப்போவும் இந்த ஜிமின் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டான். ஒரு தாட்டி வச்சு பாருங்க, அப்போ தெரியும். அதுக்கு நம்ம நான் படிப்பு ஆகிறதுக்கா? வாய்ப்பே இல்லை. ஏய் போடா, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் சொன்னாலும் அதை நான் கண்டிப்பாக கேட்பேன். இவனை நம்பலாமா நம்பக்கூடாதா? ஆனால் இவன் பேசுகிறதே எனக்கு வேறு மாதிரி கிட்டுச்சு. ஏய் ஒரு நிமிஷம் சரி, என்னத்தை நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவ? அது வந்தால் நீங்கள் என்னை தம்பியாக ஏற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை சொன்னேன். அதை நல்லபடியாக பண்ணுவேன்னு சொன்னேன். ஆஹா அப்படியா? நீங்கள் என்ன ஆட்டிடியூடாக இருக்கணும்னு சொன்னாலும் சரி, ரொம்ப காமெடி பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணுமா சரி, நல்லா பேபி பாய் மாதிரி இருக்கணுன்னாலும் சரி, எப்படி இருக்கணுன்னாலும் சரி, உங்கள் தம்பியாக கூட நான் இருந்துப்பேன். ஆனால் இந்த ஆக்டிடியூட் அது வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அது எப்படினாலும் நான் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆமாம், என்னத்தை ஆட்டி விடணும்? ஆட்டி விடணும் கிடையாது, ஆக்டிடியூட் அப்படின்னா அந்த திமிராக இருக்கிறது, மூஞ்சிக்கு முன்னாடி திட்டிடுறது, அந்த மாதிரி. தோரணையா? அந்த தோரணைலாம் நம்மளுக்கு நல்லாவே வருமே. அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. ஐயா பிரேக்கப். சரி, முடிஞ்ச அளவுக்கு மூஞ்சிக்கு நேராகவே உண்மையை சொல்கிறேன். நல்ல பிள்ளை, இப்போ போ கிளாஸுக்கு. அப்புறமா இந்த அண்ணா ஒன்று வந்து மீட் பண்ணுறான். டாட்டா. இவன் தான் இப்போது கிளாஸ்க்குள்ளே போகிறான். லாஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறான். அங்கே யாருமே வேற இல்லை. அப்பாடா, யாருமே லாஸ்ட் பெஞ்சில் வரவே கூடாது. ஏன் நான் இப்போ ஒன்று பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தானே அப்படி கூட சொல்லிக்கலாம். நீயும் அப்பப்போ கிளாஸ் படிக்கிறப்போ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல ஜேகே அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படியே ஜேகே பார்த்தா வெறும் பேண்ட்டு மட்டும் போட்டிருக்கான், ஷர்ட்டை காணா. என்னடா இதா? அதான் சொன்னியே என்னன்னாலும் பண்ணிக்கலாம், பக்கத்தில் உட்காந்துருக்கேன், சந்தோஷமாக இருக்கும்னா சொன்னியேடா. அதுக்கா எப்படியா எப்படி வந்திருக்கா? இப்பெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம்டா. சுஜிக்கு அப்படியே அவங்க பின்னாடி போய் உட்காந்து அப்படியே உன்னை பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். அங்கே அவ்வளோ இடம் இருக்குல்ல, எதுக்காண்டி என் பின்னாடி போய் வந்து உட்கார்றா? உனக்கு எது கம்ஃபர்ட்டோ அது உன்கிட்ட இருக்கு, எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நான் பண்ண வேணாம். அப்போ உனக்கு என் கூட இருக்கிறதா கம்ஃபர்ட்டா? எப்படி இருக்கிறதா? ஆமாம், அப்படி தான் இருக்கா? ஐயோ ஏண்டா ஜிகே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இப்படி சாகடிச்சிட்டே இருக்கா? அதுவும் நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி பார்க்கல தெரியுமா? நீ ரீசண்டாக ஒரு 1 இயராக என் கூட இப்படி இமேஜினேஷன்லேயும் ட்ரீம்ஸ்லேயும் வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் எப்போ என்ன ரியலாக பார்க்க போகிறேன்னு தெரில. நீ உண்மையாகவே இந்த உருவத்தில் இந்த கருப்பு கலர் ஹேரோட மண்டல ஒரு குட்டி தென்னை மரத்தோட இப்படி 6 பேக்
கையில் டேட்டூஸ் இந்த மாதிரிலாம் நீ ரியலாக இருப்பியான்னு கேட்டால் சத்தியமாக தெரில. அப்படி இருக்க நீ ஏன் இப்போவும் ஹாப்பியாக தானே இருக்கா? நீ நேரில் என்ன உண்மையிலே டச் பண்ணுறப்போ அது வேறு ஃபீலாக இருக்கும். நீ என் கூட இந்த மாதிரி இருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு ஜாக்கி. சரி, ஓகே, இதோட அடுத்த எபிசோட் நாளைக்கு தான் வரும். டாடா, பை பை. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. பாய்.